உடலை நாம் நேசிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். உடம்பு வந்து பொய்யானது அப்படிங்கிற ஒரு தீனிக்குள்ள நான் போகவே மாட்டேன். உடம்பு உண்மை நமக்கு கிடைச்சிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற ஒரு 60 வருஷமா 70 வருஷம் அந்த உடல் மிக உண்மையான விஷயம். இந்த உடலை நாம் நேசிக்கணும், உடலோடு பேசணும். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா உடம்பு கிட்ட பேசுறதும் இல்ல உடம்பு நம்ம கிட்ட பேசுறத கேட்கிறதுங்கிற ஆற்றலை இழந்துட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான மனச்சூழல்ல இது ரெண்டும் நடக்கும். உடம்பு பேசும், கொஞ்சம் தூக்கம் வருது தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லும். அப்படி தூங்கிக்கோன்னு சொல்லுதுன்னா அது நீ எனக்கு ஓய்வு தேவை, உன்னுடைய உழைப்பு கூடுதலா இருக்கு, சற்று ஓய்வு வேணும்னு அது உன்னோடு பேசக்கூடிய விஷயம் தான் கொட்டாவி வர்றதும் உடல் களைப்பும் தூக்கம் வருதும். சிறுநீர் வருதுன்னா சிறுநீர் எப்படி வருதுங்கிற எப்படி அந்த செய்கை நம்ம கூட பேசுது. 650 ml யூரின் வந்து பிளாடர்ல சேர்ந்த உடனே அந்த பிளாடரோட வெயிட்ல அங்கிருந்து போறக்கூடிய நரம்பு மூளையினுடைய பாச்சுரேஷன் ஏரியால போய் தூண்டி 650 ml வந்துருச்சு. உடனே ஒண்ணுக்கு போன்னு சொல்லல, ஒரு காத்திரு, இன்னொரு 50 ml 150 ml என்னால தாக்கு பிடிக்க முடியும், அதுக்குள்ள நீ சிறுநீர் கழிச்சுக்கோ. எவ்வளவு அற்புதமான விஷயம். யாரால செய்ய முடியுமா? இன்னைக்கு அதை வந்து நம்மளால பயன்படுத்தி ஒரு இந்த லாஜிஸ்டிக்கோட செய்ய முடியுமா? முடியாது. ஆனா உடல் மிக அருமையாக கோர்க்கப்பட்டு இந்த எடை வந்தோடனே போய் சிறுநீர் போன்னு சொல்லுது. அப்படி இல்லாம 150 ml யூரின் போ அப்படின்னு சொல்லிச்சுன்னா பிரச்சனை எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம அது பேசினா தானே தெரியும். அடிக்கடி நான் யூரின் போறேன், அடிக்கடி யூரின் வருதுங்கிற ஒரு சிந்தனை வருது. அதிகமா சிறுநீர் தேங்கி இருக்கா, இல்ல சிறுநீர் வந்த எடையை விட அதை தாங்கக்கூடிய பிளாடரோட எடை கூடிருச்சா? பிளாடர் வால் திக்கனிங் அப்படியேமா ஸ்கேன் பண்ணி பார்த்தா பிளாடர் வால் திக்கனிங்மா. இன்னொன்னு அதுக்கு கீழே இருக்க ஆண்களா இருந்தா ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து கொஞ்சம் இருக்கிரும். ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கிற உடனே சிறுநீர் அடிக்கடி கழிக்கணும்னு வரும். அப்போ ப்ராஸ்டேட் என்லார்ஜ் பண்ணிருக்கா? இப்படியான விஷயத்தை மிக அழகாக நவீன அறிவியல் சொல்லுது. மரபு அறிவியலும் இதே தான் சொல்லுச்சு. 14 வேகங்கள் அப்படின்னு ஒரு உடல் நம்மோடு பேசக்கூடியதை 14 வேகங்கள் சொன்னான். உறக்கம், கொட்டாவி, சிறுநீர் எல்லாம் நிறைய வாய்வு பிரியறத கூட, அபான வாய்வு பிரியறத கூட ஒரு வேகமாக சொன்னாங்க. அதை அடக்காத. கொட்டாவி தன அடிக்கில் குறும்பீடு மிகுபல்லைக்கு திட்டமா அண்ணந்தானும் செரித்திடா மேகம் தங்கும் பாட்டு சொல்லியிருக்கான். கொட்டாவிக்கு இவ்வளவு சொல்றான், செரித்திடா மேகம் தங்குமா. கொட்டாவிக்கு இதுக்கு என்னடா சொல்ல, நாங்கெல்லாம் காலேஜ்ல படிக்கும்போது கிண்டலா பேசிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு வரியும் எடுத்து நவீன அறிவியலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மொழிதான் வேற, அறிவியல் ஒண்ணு, மொழிதான் வேற. இவர்களுடைய இன்றைய உபகரணங்களை வச்சு புரிந்து கொண்டிருந்திருக்கிற விஷயத்த அவன் அனுபவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் எடுத்துருக்கான். அதுல சில விஷயங்கள் கூட குறைய இருக்கும். அது கூட குறைய இருக்கிற விஷயத்த இந்த நவீன அறிவியல் வச்சு விளக்கிட்டு உண்மையை எடுத்துக்கொள்றதா புத்திசாலித்தனமான. அப்படி ஒவ்வொன்றையும் நுணுக்கமா பார்க்க நம் உடம்போடு ரொம்ப கவனமா அமைதியா இருந்து அவை பேசக்கூடிய விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும். அலட்சியமா போக நம்ம ஒரு நோய் கூட்டங்களுக்குள்ளேயும் சிக்க ஆரம்பிக்கும்.